நேரங்களிலே உங்கள் பிள்ளைகளை உங்கள் பக்கத்தில் அமர வையுங்கள். அவன் ஆராதிக்கிறவா இல்லை என்று பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கிறீங்க, கொஞ்சம் சற்று திரும்பி அளவட்டால் உங்கள் வரிசையில அவன் ஆராதிக்கிறவன் என்று பாடுங்கள். பரீட்சை மார்க் எடுக்கலாம் அவனை திட்டுறீங்க, படிக்கலாம் அவனை திட்டுறீங்க, ஹோம்ஒர்க் பண்ணலாம் திட்டுறீங்க, அவன் ஆராதிக்கலையே. என்னைக்கு அவனை கண்டிச்சிருக்கிறீங்களா? இப்படி ஆராதிக்கணுமே, இப்படி ஆராதிக்கணும், இப்படி என்னைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? வெரி சேட். என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, ட்ரெயின் அப் யுவர் சைல்ட் இன் தி வே he should go. தமிழ் அழகா போட்டு, அவன் நடக்க வேண்டிய வழி, அவர் செல்லும் பாதைகள் ரொம்ப தூரம் இருக்குது. வாழ்க்கையின் பயணங்கள் ரொம்ப தூரம் இருக்குது. திரும்ப சொல்வேன், கல்லூரி கற்றுக் கொடுப்பதல்ல, ஊழியர் கற்றுக் கொடுப்பதல்ல, ஒரு குடும்பம் தான் கற்றுக் கொடுக்கணும். ட்ரெயின், it is not a school, it is not a university, it is not a pastor. இன்னைக்கு பாருங்க, அதுக்கான துபத்திரம் தாளாம தான் விபிஎஸ்ல பிள்ளைகளை 10 நாள் அனுப்புறாங்க. வீடு அமைதியா இருக்கணும். அது விபிஎஸ் ஒருவனை மாற்றுவோ இல்லையோ, ஒரு பெற்றோர் தான் அவனை மாற்ற முடியும். 10 நாள் விபிஎஸ் ஒருவனை மாற்றாது. ஒரு வீடுகளில் அவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, பள்ளிக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரங்கள் உங்களோடு கூட இருக்கிறான். தட் இஸ் அவர் ஸ்கூல். அதுதான் உங்கள் வீடுதான் பல்கலைக்கழகம், உங்கள் வீடுதான் கல்லூரி, உங்கள் வீடுதான் மிகப்பெரிய அன்பான உருவாக்கும் ஒரு கலைக்கூடம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அதுல ஒரு சொல் போட்டிருக்குது, முதிர் வயது வரும்போது கவனிங்கள், நீங்கள் இருப்பீங்கள் ஆயிரப்பட தெரியாது, காலங்கள் கடந்து போகுதே, நேற்று இருந்தது என்று இல்லை, நிலையற்ற வாழ்க்கை. முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். He will not depart from that. முதிர் வயதிலும் ஏன் தெரியுமா? திரும்ப ஜெபிக்க கத்துக் கொடுங்க. காணிக்க போட கூட கத்துக்கணும். காணிக்க போடுறவங்க பாருங்க, நீங்க அவன் கொடுக்கும்போது சில்லறையா கொடுத்து திரும்பி சொல்ல விரும்புகிறேன். Give him ஒரு சிறந்த காணிக்க அந்த பையன்கிட்ட கொடுங்க. சிறந்த அப்பவே அவளுக்கு தெரியும், ஏழ்மையிலும் வறுமையிலும் உன்னை பெற்றோர்கள் இந்த காணிக்க கொடுத்தாங்களே, நீ சொல்லுங்க, இது கர்த்தர் கொடுப்பது, அவனுடைய பலனை நீ அனுபவிப்பாய், உன் பிள்ளைகள் அனுபவிக்கும், உன் சந்ததி அனுபவிக்கும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இட் இஸ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ஒரு தனிப்பட்ட ஆசிரியர் பெற்றோர் தான். இட்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்கூல். பள்ளியிலே 100 பேர் இருக்கிறாங்க, 60 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குடும்பம் தான், ஒரு வீடு தான் அவனுடைய பல்கலைக்கழகம். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வேதம் தான் புக், அவனுடைய டெக்ஸ்ட் புக். திரும்ப சொல்லுகிறேன், அதுதான் அவன் வாழ்க்கையை லகுவாக்கும், மேன்மையாக்கும். இப்படி சொல்றாங்க, அவன் எல்லாம் அரியஸ் கிளியர் பண்ணிட்டான். அரியஸ் கிளியர் பண்றது முக்கியம்.